சாதிக்காரன் பாப்பா பார்த்து வெற்றி அடைய வைப்பா. தேவையில்லை எவ்வளவு எனக்கு எங்க மக்கள் போதும், எங்க மக்கள் பார்த்தாலே போதும், இந்த படம் பெரிய வெற்றி ஆயிரும். ஆனா நீயும் வந்து வாப்பீங்க உள்ள. ஏன்னா நிறைய புத்தகங்களை வச்சு நிறைய பேச முடியாது. இருந்தாலும் இங்கே நிறைய நாச்சியார்கள் அமைந்திருக்கீங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காண்டி ஒரு சின்ன ஒரு அறிவுரை. எப்பயுமே நீங்க வந்து பெற்றவங்க பேச்ச மட்டும் தான் கேட்கணும், மற்ற எவன் பேச்சு கேட்க கூடாது. பொம்பளை பிள்ளைங்க, ஏன்னா இதை நான் கடுமையாவே சொல்லிக்கிறேன். சமீபத்தில் ஒரு திருநெல்வேலியில் ஒரு மேட்ரு பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு ஒரு காதல் விஷயத்தினால தம்பி கொலகாரம் ஆயிட்டான், அப்பன் ஜெயிலுக்கு போயிட்டான். இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு தேவையில்லை. நீங்க தான் வந்து எங்க குல பெருமை, எங்களோட பொக்கிஷம். நீங்க உங்களை பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலை. பார்த்து எந்த சமுதாயத்துக்கு நடக்குமா என்னன்னு தெரியல. ஒரு பொம்பளை புள்ள பண்ண தப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறி வச்சா. அப்ப பாரு, நீங்க தான் எங்க பொக்கிஷம். ஒட்டுமொத்த சமுதாயத்தை அடையாளம் நீங்க. ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் எங்க சமுதாயத்தோட அடையாளம். நீங்க செய்யற சின்ன தப்பு கூட எங்க எங்க எல்லாத்தையும் தலைக்குடிய வைக்கும். அதனால நீ தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நீ ஒரு தேவனை கட்டி தலை நிமிர்ந்து அது வந்து உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா பண்ணி வைப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தா நாய் பேயெல்லாம் பார்க்கவே கூடாது. உன் வாழ்க்கை உன் சிங்கத்தின் கையில, ஒரு சிங்கத்தோட கையில உங்களை பிடிச்சு கொடுப்பாங்க. நாய் பேயெல்லாம் நமக்கு தேவையில்லை, நாய் நரி ஊழைகளும் தேவையில்லை. நம்ம எப்பயும் கெத்தோட வாழ்வோம், தேவைன்ற கெத்து மாறாம வாழ்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால பொம்பளை பையனா ரொம்ப யோசிக்கும். உங்களை நம்பி மொபைல் போன் வாங்கி கொடுக்குறாங்க, பெத்தவங்களுக்கு விசுவாசமா இரு. உங்களை நம்பி காசு போட்டு வாங்கி கொடுக்குறாங்களா, என்னைக்கு அதுல தப்பே பண்ணக்கூடாது. பெத்தவங்களுக்கு தான் நம்ம விசுவாசமா இருக்கணும். அவங்க தான் நம்ம வாழ்க்கை. உங்களை 1000 பசங்களுக்கு பேதான் உங்க வாழ்க்கையுமே பெத்தவங்க தான் முடிவு பண்ணி பெத்தவங்க தான் இது பண்ணுவாங்க. இன்னைக்கு இது ஒரு வேத வாக்கா வச்சுக்கோங்க. கடைசி இந்த பிரச்சனை தானவ குலத்துக்கு நாடக காதல் பண்றவங்க கடைசி பிரச்சனையா திருநெல்வேலி பிரச்சனை இருக்கட்டும். இனிமே தேவமாரில் இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நம்ம சூழ்நிலை எடுப்போம். எல்லாருமே பெத்தவங்க பேச்சை கேட்டு நல்லபடியா இருப்போம். அதே மாதிரி அக்டோபர்ல தேசிய தலைவர் வெளியாகும். எப்படி தேவமார் சமுதாயம் இனி தலை நிமிர்ந்து நிற்குதுன்றத இந்த படத்தின் ஒற்றுமையை காட்டும். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற வச்சோம்னாலே நாளைக்கு காலம் தேவமாருக்கு தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. வாய்ப்பளித்தவருக்கு நன்றி. உங்களா சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி.